எப்படி சொல்லலாம், மழை இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த மழை விட்டதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தூறல்னால முடியல அப்படின்னு சொல்லலாம். இரவு நேரத்தில் சாப்பாடை தவிர்க்கணும். 7 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். அது பண்ணால் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் வராது. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து 8ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது தான். கேது எங்கே இருக்கிறதோ அங்கே ராகு வந்தால் தான் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்து நான் முக்கியமான ஒரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சாயா கிரகம் அப்படின்ற சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த சாயா கிரகம் அப்படின்னாவே ஒரு கெடுதல் நடக்குமோ கெட்டது நடக்குமோன்ற ஒரு பின்பம் எல்லாருக்குமே இருக்குது. அப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி எப்போ நடக்கும், என்னென்னலாம் மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம பிரபல ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க சார். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, கடவுள் அனுக்கிறோம். ஓகேங்க சார். ராகு கேது பயிற்சினால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்க போகுதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாங்க சார். மகர ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் சொல்லுங்க சார். மகர ராசி அப்படின்னு எடுத்து பார்த்தா இந்நாள் வரை எப்படி சொல்லலாம், 2ஆம் இடத்துல இருந்த சனி 3ஆம் இடத்துக்கு போறாருங்கிறது ஒரு நிம்மதி. ஆனால் எப்படி சொல்லலாம், மழை இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த மழை விட்டதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தூறல்னால முடியல அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல ராகு வந்து உட்காந்து குரு பார்வை படுவதினால் தொட்டு நிறையா வரும். 2ஆம் இடம் தான் தொட்டு, ராகுன்னா பெரிய தொட்டு, குரு பார்வை இருக்கிறனால பெரிய பெரிய தொட்டு, இது எல்லாமே வரும். ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து ஏமாந்துருக்கீங்க, சீட்டு போட்டு ஏமாந்துருக்கீங்க, எங்கேயாவது நகையை கொண்டு போய் அடகு வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாவது பாத்திரங்கள் வாட்சு வீட்டில் இருக்கக்கூடிய சாமான்லாம் கொண்டு போய் அடகு வச்சுருக்கீங்க, அது எல்லாத்தையும் இப்போ திருப்பி நம்ம எடுக்கக்கூடிய பிராப்தம். ராகு இருக்கனால நீங்கள் கொடுத்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோம். குரு பார்வை இருக்கனால கடவுள் அனுகிரகத்தில் நீங்கள் திருப்பி எடுக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அது ஒன்று. 2வது, ராகு போய் உட்காந்துருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமா இருக்கனால மோக அமைப்புகள் சிலது மாறக்கூடிய பிராப்தம் ஏற்படும். என்ன அர்த்தம்னா, மூக்கில் பிரச்சனை வரலாம், கண்ணில் பிரச்சனை வரலாம், உங்களுடைய என்ன சொல்கிறது பற்கள் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் சில பேருக்கு வரலாம். அதே மாதிரி இந்த குரு பார்வைக்கெல்லாம் பெருசாக பாதிக்கப்படாது, தைரியமாக இருக்கலாம். ஆனால் ராகு போய் 2ஆம் இடத்துல உட்காரும்படுது இரவு நேரத்தில் சாப்பாடை தவிர்க்கணும். 7 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். நைட்டு 11:45 அருமையான பிரியாணி, அருமையான என்னது பரோட்டா அப்படிலாம் போட்டு, ராகுன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வெஜிடேரியனாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. நான் நல்லதுக்காக சொல்கிறேன். அது பண்ணால் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் வராது. இல்லைன்னா அமிழத்தன்மை உடம்பில் ஜாஸ்தியாகும். ஏன் ஜாஸ்தியாகும்னா 8இல் கேது இருக்கிறார். 8இல் கேது உட்காந்தாவே காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு, குலதெய்வத்துடைய அனுகிரகம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். 8இல் கேது அப்படின்னு சொன்னால் அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய ஸ்தானம், சிறுநீரக கற்கள், சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த பாதிப்பு, ஹிரண்யா சம்பந்தப்பட்ட பாதிப்பு, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து 8ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது தான். அந்த கேதுவினால் என்ன பண்ணும், மரண பயத்தை உண்டாக்கும். ஐயோ நம்ம போயிடுவோமோ, ஒன்றுமே ஆகாது. தசாபுத்தி நன்னா இருக்கும் பொழுது எந்த பாதிப்பும் கொடுக்காது. ராகுவிற்கு குரு பார்வை இருக்கு. ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள் தன் அச்சை நோக்கி ரிவர்ஸில் வரும்பொழுது தான் அந்த ஒரு பாதிப்பை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜனனகால ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கோ அந்த இடத்துல கேத்து வந்தாலும், அல்லது ஜனனகால ஜாதகத்தில் கேது எங்கே இருக்கிறதோ அங்கே ராகு வந்தால் தான் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். மற்றபடி பெரிய ஒரு பாதிப்புகளை பெரிய ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்காது. தைரியமாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் எளிய பரிகாரம் உண்டு. 2ஆம் இடம்னா தன குடும்ப வாக்குஸ்தானமாக இருக்கிறதுனால குபேரன் வழிபாடு தொடர்ந்து பண்ண லைஃபுடைய மாற்றங்கள் கண்கூடாக தெரியும். ஸோ பணத்தில் பஞ்சம் கிடையாது. ஹெல்த்து மட்டும் பார்த்துக்கணும். பேச்சு கவனமாக இருக்கணும். ராகு இருக்கனால இஷ்டத்துக்கு பேசுறது, அதாவது வாயில் வந்ததெல்லாம் வடை சொல்லலான்னு ட்ரை பண்ணக்கூடாது. மகரத்தில் இருக்கணும், அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. ஜோராக உங்களுக்கு பணம் வரும். ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வர்யத்தோட நீங்கள் ஆயுள் பாவத்தோட விருத்தி பண்ணிட்டு நிறையா வருஷங்கள் நீங்கள் வாழணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். 8இல் இருக்கக்கூடிய கேது சரணாகதி தத்துவத்தை கொடுக்கும். அப்போ இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, வண்டி வாகனங்கள் ஏதாவது கன்ஃபியூஷனில் மைண்ட் எங்கேயோ போயின்னு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிடுங்க.
அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்மளுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது தெய்வ அனுக்கிரகம். ஸோ எப்போல்லாம் கஷ்டமாக இருக்கோ அப்போல்லாம் போய் சுவாமி கோவிலுக்கு போய் உட்காருங்க, பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க. அதே மாதிரி எளிய பரிகாரம் இன்னொன்று சொல்கிறேன், நெருஞ்ச முள் பொடின்னு சொல்லுவாங்க. அந்த நெருஞ்ச முள் பொடியை எப்போவுமே தண்ணீரில் கொதிக்க வச்சு 1/2 டம்ளர் ஆனதுக்கப்புறம் அதை வடிகட்டி நீங்கள் எடுத்துக்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த முள்னாலேயே உங்களுக்கு பரிகாரமாகும். ஸோ பெரிய ஒரு மாற்றத்தை, பெரிய ஒரு லட்சியத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ சந்தோஷத்தின் சார்பாக பார்க்கும் பொழுது 70%, பொருளாதாரத்தின் சார்பாக பார்க்கும் பொழுது 80% நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் மேஷம் டு மீனம் வரை ஒவ்வொரு கேள்விக்குமே ரொம்ப நிறுத்தி நிதானமாக தெளிவான பதிலை கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி. வணக்கம், நமஸ்காரம். இந்த ராகு கேது பயிற்சி பதிவை பார்த்து நம்ம சேனல் நேயர்கள் அத்தனை பேருமே பலன்கள் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்க. வணக்கம். இந்த ஒரு ராகு கேத்து பயிற்சிக்கு அப்புறம் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் ஏற்படணும்னு சொல்லி அத்தனை பேருக்குமே ஸ்ரீமத் ராகவேந்திரனுடைய அனுகிரகம், ஸ்ரீமத் வியாசராஜருடைய அனுகிரகம் எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண